ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இன்றைக்கு கிராண்ட் ஃபினாலேக்கான ஷூட்டில் இனிஷியலான ஒரு செக்மெண்ட் வந்து சாட்டர்டே ஷூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பார்வதி கமருதீன் வருவது உறுதியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஆன் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அதனுடைய தகவலோடு தான் நான் வந்து கண்டிப்பாக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை எப்பயும் போல் கரெக்டாக 12 மணிக்கெலாம் ப்ரோமோ வராது, காலைல 9 மணிக்கே வந்துடும். ஏன்னா இன்றைக்கி எபிசோட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால முடிஞ்சிச்சு. நாளைக்கு கிராண்ட் ஃபினாலே அன்றைக்கி தான் ஒட்டு மொத்தமாக ஃபினாலேக்கான ப்ரோமோ இன்றைக்கி நைட்டு ஒரு 6 மணிக்கு மேலே ஒன்று வரும். அடுத்த 6 மணிக்கு போட்டுருவாங்க. லைவ் வந்து இன்றைக்கி கூட கட்டாயிரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஓகே, ஸோ பார்வதி கமருதீன் ஃபைனல்ஸ் வராங்க அப்படின்னா பார்வதி கால்ஸ் 3 தடவை விஜய் டிவிலேருந்து பண்ணியிருக்காங்க, கூப்பிட்டுட்டே வந்திருக்காங்க. பட் இது வரைக்கும் 40% தான் கன்ஃபார்ம்டாக பாரு வராங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ கூட வந்து விசாரித்த பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது வந்து எனக்கு லாஸ்ட்டாக வந்த மெயில்லையும் அஃபிஷியல் நான் விசாரித்த வரைக்குமே அவங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பாரதி வர்றதுக்கான வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் 40% வரைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஈவினிங்குள்ளே நம்ம சொல்கிறோம்ன்ற மாதிரி தான் ஒரு சோர்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங்னா ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே, இன்றைக்கி சாட்டர்டே ஷூட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே, ஒரு 3-4 மணிக்கு தான் ஷூட் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்குள்ளேயும் சொன்னாங்கன்னா மேபி வந்து ஏதாவது அவங்கள கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கமருதீன் கன்ஃபார்மாக வராரு அப்படின்ற அப்டேட் வந்துருச்சு. ஸோ மகத் எப்படி சீசன் 2ல் ரெட் கார்டு வாங்கிட்டு உள்ளே வந்தாரோ, பட் அவருக்கான ஏவிலாம் போடப்படல. வந்தார், ஒரு ஹை சொல்லிவிட்டு கமல் சார் வந்து ஜெனியூனாக ஒரு 2-3 வாரத்தை பேசினார், அவ்வளோதான். அது மாதிரியே விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீன் முடிச்சிருவாரா இல்லை ஏவி போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சீசன் வந்து எல்லா சீசன் மாதிரியும் இல்லை. அவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒன்றுமே புரியலையே அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் ஏற்ற மாதிரியான ஒரு சீசன் வந்து இதுதான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமருதீன் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. கன்ஃபார்மாக ஃபைனல்ஸ்க்கு வராரு. பட் பார்வதி இன்னும் நான் 40% தான். நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு 11 மணியோ இல்லை 12 மணிக்கோ நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் வராங்களா இல்லையான்ட்டு. ஓகேவா? ஸோ 2 பேரும் இப்போதைக்கு கொஞ்சம் வர மூடில் தான் இருக்காங்க. கமருதீன் கம்ப்ளீட் மூடில் இருக்கார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்குது. இன்னும் கொஞ்சம் கன்வின்ஸாக பேசி பண்ணாங்கன்னா மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் தகவல்கள் வருது. ஸோ இது வந்து பார்வதி கமருதீனோட இஷ்யூ. அடுத்து நேற்று பார்த்தீங்களா, கானா வினோத் அவர்கள் எல்லாம் வந்து இந்த ஏவிலாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் போய் பார்க்க சொன்னார், இந்த ஃபோட்டோஸ்லாம். அதில் போய் எண்ணிட்டு இருந்தார் கானா வினோத். கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ஃபோட்டோ 250 ஃபோட்டோ இருந்திருக்கு போலாங்க. அதில் 100 ஃபோட்டோக்கு மேலே கமருதீன் இருக்காராம். அப்போது டீம் வந்து எவ்வளோ தூரம் வந்து கமருதீனை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும், கண்டிப்பாக கமருதீன் வந்து உள்ளே வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைத்த லேட்டஸ்டான அப்டேட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமருதீனுக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோலா இல்லை என்ன மாதிரி ஸ்கிரிப்டில் வந்து அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பாரதி வந்தாங்கன்னா மேபி 2 பேரும் சேர்த்து ஒரு குறும்படமோ இல்லை 2 பேரும் தனித்தனியாக போட்டுட்டு அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கலாம். அது கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா போன வட்டம் பொம்மையை வந்து ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல, எடுக்க முடியாமல் போனப்போ அவங்க கப்பெல்லாம் வாங்கலை. அந்த சூனிய பொம்மை மாதிரி இருக்குமே, அந்த கப்பெல்லாம் கொடுக்குறதுக்கு சேதுபதிக்கு இது அங்கே வந்து அவங்களுக்கான ஏவி ப்ளே பண்ணப்பட்டது ஜாக்லினுக்கு. ஏன்னா பணத்தை எடுக்க முடியாமல் அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஆர்பிக்காக ஒரு ஜிம்மிங்ஸ், ஏன்னா அந்த டைமில் வந்து ஜாக்லின் உள்ளே வர பொழுது பயங்கரமான ஒரு டிஆர்பி இருந்தது. ஸோ அந்த டிஆர்பி இப்போ கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க, அதுதான். பட் பார்வதி இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது பார்த்துக்கோங்கன்ட்டாங்க, அதனால் தெரியல. ஓகே, அடுத்து இப்போது பிரஜன் சாண்ட்ரா திவ்யா கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஆனால் சாண்ட்ராவுடைய உலகத்தில் தனியாக வந்து அவங்களுடைய பிஆர்கள் இல்லை அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் டவுட் பண்ணி எப்படி வந்து உள்ளே இருக்கிறவங்க வந்து இவங்க யோசிச்சாங்களோ சாண்ட்ரா, அவன் சொன்னான்ல அவன் பாசிட்டிவாக வராங்கன்ட்டு, அதே மாதிரி யோசிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து இந்த மில்க் இஷ்யூவில் திவ்யாவுக்கு தான் வந்து சப்போர்ட்டில் இருந்தார். அதே மாதிரி ஓப்பன்லி அவங்க வந்து இந்த துண்டிக்கணும் இதில் வந்து திவ்யா கொடுத்தது. அடுத்து வந்து ஐஸ்கிரீம், ஐவாக் ஐஸ்கிரீம் வந்து ஊட்டினது. இந்த 3 விஷயம் வந்து சாண்ட்ராக்கு ஒரு தாட் ஆகிடுச்சு. அதனால தான் அவங்க வந்து டவுட் பண்ணாங்க. டவுட் பட்டது உண்மை தானே, ப்ரொஜெக்ட் தப்பாக வெளியே போகுங்கிறது டவுட் பட்டது உண்மை தானே. அப்போ எல்லாம் சொன்னது உண்மை தான், அவ்வளோதான். அதே மாதிரி திவ்யா நேற்று ஒரு ஷாக்கிங்கான ஒரு வீடியோ நான் பார்த்தேன். என்னென்னா அவங்க டீம்லேருந்தே போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நான் அண்ணனா பார்க்க முடியல அப்படின்ட்டு. எனக்கு அது அப்படி தோணலை அப்படின்ற மாதிரி. என்னம்மா சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த க்ளோஷர் வந்து கொடுக்குறாங்களாங்கிறத பார்ப்போம், பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம். சரியா? ஏன்னா இது வரைக்கும் அவங்க திருப்பி பேசலை. நைட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பேசலை. அதுக்கு மேலே பேசியிருந்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு அதற்கான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுடைய கருத்துக்கள்.